வணக்கம். மற்றும் ஒரு உலகவலன் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். மத்திய கிழக்கில் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான மோதல் உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. போரை தவிர்க்க விரும்புவதாக ஈரான் தெரிவிக்க, மறுபுறம் அமெரிக்கா கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்து வருகிறது. ஹோர்மோஸ் நீரிணை, உலக எண்ணெய் சந்தை, உணவு பாதுகாப்பு மற்றும் சர்வதேச அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த நெருக்கடியின் பின்னணி மற்றும் அதனால் உருவாகும் உலகளாவிய விளைவுகள் குறித்து இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். அணு ஆயுத போட்டி காரணமாக தொடங்கிய ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் கடந்த சில வாரங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவது குறித்து இரு தரப்பினரும் பரஸ்பரம் அச்சுறுத்தல்களை விடுத்து வருகின்றன. இதனால் அமைதியற்ற சூழல் நிலவுகிறது. இந்த நிலையில் மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தரான பாகிஸ்தானிடமிருந்து அமெரிக்கா பெற்ற சமீபத்திய முன்மொழிவை ஆராய்ந்து வருவதாக ஈரான் கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளின் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததை தொடர்ந்து இது நிகழ்ந்துள்ளது. ஒன்று, நாம் உடன்பாட்டிற்கு வருவோம், அல்லது சற்றும் விரும்பத்தகாத சில காரியங்களை செய்வோம், ஆனால் அப்படி நடக்காது என்று நம்புகிறேன் என்று, எனக்கு எந்த அவசரம் இல்லை என்றும், அதிகமானோர் கொல்லப்படுவதை விட குறைவானவர்களை கொல்லப்பட வேண்டும் என்பதே என் விருப்பம் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். அமெரிக்க தரப்பின் கருத்துக்களை இஸ்லாமிய குடியரசு பெற்றுள்ளது, நாங்கள் தற்போது அவற்றை ஆராய்ந்து வருகிறோம் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபாகாயி கூறினார். வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது மற்றும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட ஈரானின் கோரிக்கைகளை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். இது இப்படி இருக்க, ஈரானிய தலைமை அமெரிக்காவுடன் ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி கொள்ள தீவிரம் காட்டுவதாகவும், போர் மிக விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது எனவும் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். உலகளாவிய எண்ணெய் விநியோகம் அதிகரித்திருப்பதால் எண்ணெய் விலைகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர், அண்மை காலமாக உயர்ந்து வரும் எண்ணெய் விலைகள் வரும் காலத்தில் கடுமையாக சரியும் என்றும் கூறியிருந்தார். ஈரானுடனான போர் மிக விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது என குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப், எண்ணெய் விலை கடும் வீழ்ச்சியடைவதை நாம் எதிர்பார்க்கலாம் என்றும் கூறியிருந்தார். அது மட்டுமின்றி விநியோகத்திற்கு என பெருமளவில் எண்ணெய் தயார் நிலையில் இருப்பதாகவும், விலை வீழ்ச்சி உறுதி எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனிடையே ஈரானில் ஜனாதிபதி ட்ரம்பில் போர் அதிகாரங்களை கட்டுப்படுத்த கோரும் தீர்மானம் ஒன்றை அமெரிக்க செனட் சபை நிறைவேற்றியுள்ளது. பெரும்பாலான ஜனநாயக கட்சியினருடன் 4 குடியரசுக் கட்சி உறுப்பினர்களும் இணைந்து இந்த நடவடிக்கைக்கு ஆதரவளித்த நிலையில் தீர்மானத்தை நிலைக்குழுவிலிருந்து விடுவிக்கும் தீர்மானத்தை செனட்டர்கள் 50க்கு 47 என்ற வாக்கு வித்தியாசத்தில் ஒப்புதல் அளித்தனர். இத்தகைய தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக செனட் ஜனநாயக கட்சியினர் மேற்கொண்ட 8வது முயற்சி இதுவாகும். கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் வேண்டுகோள்களை ஏற்று ஈரான் மீதான திட்டமிடப்பட்ட தாக்குதலை நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் முன்னதாக அறிவித்திருந்தார். தங்கள் நிபந்தனைக்கு உட்பட்டு ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் முன்னெடுக்க தவறினால் ஈரான் மீது முழுமையான பெரிய அளவிலான தாக்குதல்களை தொடுக்க தயாராக உள்ளோம் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். ஈரானுடன் தீவிரமான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுவதால் ஈரான் மீதான திட்டமிடப்பட்ட அமெரிக்க தாக்குதலை ஒத்திவைக்குமாறு கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானி, சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி முகமது பின் சாயித் அல் நஹ்யான் ஆகியோர் தன்னிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். மேலும் ஈரானுக்கு எதிராக ஒரு பெரும் இராணுவ நடவடிக்கையை தனது நாடு திட்டமிட்டிருந்ததாகவும், இருப்பினும் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தம் மிக முக்கிய கட்டத்தில் இருப்பதாக நம்பிய மற்ற வளைகுடா நாடுகளின் தலையீட்டை தொடர்ந்து அந்த திட்டம் தாமதப்படுத்தப்பட்டதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள மோதல்கள் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளமையானது உலகளாவிய விவசாய உணவு அமைப்பில் கடுமையான கட்டமைப்பு தாக்கத்தை ஏற்படுத்தும் தொடக்கமாகும் என ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு எச்சரித்திருக்கின்றது. இது ஒரு தற்காலிக கப்பல் போக்குவரத்து தடையல்ல என்றும், அடுத்த 6 முதல் 12 மாதங்களுக்குள் உலகளாவிய உணவு விலைவாசி மிக கடுமையான உச்சத்தை எட்ட இது வழிவகுக்கும் என்றும் அந்த அமைப்பு நேற்று தெரிவித்திருந்தது. அத்துடன் இதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை எடுப்பதற்கான கால அவகாசம் மிக வேகமாக குறைந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது குறித்து உணவு மற்றும் விவசாய அமைப்பின் தலைமை பொருளாதார நிபுணர் மெக்சிமோ டெரேரோ வெளியிட்டுள்ள புதிய ஒளிப்பதிவில், நாடுகளின் பின்னடைவு திறனை எவ்வாறு அதிகரிப்பது மற்றும் இந்த விநியோக தடையால் ஏற்படும் பாதிப்புகளை எவ்வாறு குறைப்பது என்பது குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டிய நேரம் இது என தெரிவித்திருக்கின்றார். மத்திய கிழக்கு மோதல்கள் மற்றும் அதிக எரிசக்தி செலவுகள் காரணமாக சர்வதேச சந்தையில் வர்த்தகம் செய்யப்படும் உணவுப் பொருட்களின் மாதாந்திர விலை மாற்றங்களை கண்காணிக்கும்
FAO உணவு விலை குறியீடு கடந்த ஏப்ரல் மாதத்தில் தொடர்ந்து 3வது மாதமாக உயர்வடைந்துள்ளது. இந்த நெருக்கடியை எதிர்கொள்ள அரசாங்கங்கள், சர்வதேச நிதி நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையினர் இணைந்து மாற்று வர்த்தக பாதைகளை, ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை தவிர்த்தல், மனிதாபிமான உதவிகளை பாதுகாத்தல் மற்றும் போக்குவரத்து செலவுகளை தாங்குவதற்கான மாற்று வழிமுறைகள் குறித்து உடனடியாக முடிவுகளை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கான குறுகிய கால நடவடிக்கைகளாக வர்த்தக நடவடிக்கைகளை மாற்று நில மாற்று கடல்வழி பாதைகளுக்கு மாற்றுதல், குறிப்பாக எரிசக்தி உரங்கள் மற்றும் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு ஏற்றுமதி தடைகளை விதிப்பதை தவிர்த்தல் மற்றும் மனிதாபிமான உணவு உதவிகளுக்கு எவ்வித வர்த்தக கட்டுப்பாடுகளையும் விதிக்கக்கூடாது என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய கால நடவடிக்கைகளாக விவசாயிகளின் அறுவடை காலங்களுக்கு ஏற்ப அவசர கால கடன் வசதிகளை வழங்குதல், விரைவான உதவிகளை விநியோகிப்பதற்கான டிஜிட்டல் விவசாய பதிவேடுகளின் பயன்பாட்டை விரிவுபடுத்துதல் மற்றும் 2022ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட உணவு அதிர்ச்சி நிதியுதவி சாளரத்தை மீண்டும் செயற்படுத்துதல் ஆகியவை முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் உலகளாவிய ரீதியில் வறட்சி மற்றும் மழைவீழ்ச்சி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய எல் நினோ காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தினால் இந்த உணவு நெருக்கடி மேலும் தீவிரமடையக்கூடும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு எச்சரித்திருக்கின்றது. இது இப்படி இருக்க, ஹோர்முஸ் நீரிணை வழியாக 26 சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து சென்றிருப்பதாக ஈரான் அரசு அறிவித்திருக்கின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றத்திற்கு மத்தியில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக 26 சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து சென்றிருப்பதாக ஈரானின் புரட்சிகர காவல் படை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. எண்ணெய் டேங்கர்கள், வணிக கொள்கலன் கப்பல்கள் என 26 கப்பல்கள் ஈரானின் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பாக ஹோர்முஸை கடந்து சென்றிருப்பதாக புதன்கிழமை ஈரானிய கடற்படை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கடல்வழி போக்குவரத்தானது ஈரானிய கடற்படையின் நேரடி கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பின் கீழ் நடைபெற்றுள்ளதாக ஈரான் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய எரிசக்தி மற்றும் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய வழித்தடமாக கருதப்படும் ஹோர்முஸ் நீரிணையில் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரானுக்கு எதிராக அமெரிக்க படைகள் தாக்குதலை தொடங்கிய பிறகு அடைக்கப்பட்டது. இது சர்வதேச அளவில் எரிசக்தி துறையில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை 26 கப்பல்கள் கடந்து சென்றிருப்பது முக்கிய திருப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள இந்த பதற்ற நிலைமை பிராந்திய அரசியலை மட்டுமல்லாமல் உலக பொருளாதாரம், எரிசக்தி விநியோகம் மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகியவற்றையும் நேரடியாக பாதிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தைகள் எந்த திசையில் நகரும் என்பது அடுத்த கட்ட உலக அரசியல் சூழ்நிலையை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த நெருக்கடி மேலும் தீவிரமடையுமா அல்லது ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காணப்படுமா என்பது வரும் நாட்களில் நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு உலகவளன் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.